Hello all, let's solve some important NEET questions from botany. The first question, given below is a pedigree chart with the symbols for the sex-linked trait in the humans. The trait of the above pedigree chart is dash. So இந்த இடத்துல வந்து ஒரு pedigree analysis வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இல்ல தெளிவா தெரியுது, we have one affected male, one unaffected female. இல்ல வந்து affected male இருக்கிறாங்க, இல்ல வந்து unaffected female இருக்கிறாங்க. So second generationல வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்கிற ரெண்டு பெண் குழந்தைகளுமே ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னா they are going to be affected, whereas males வந்து யாருமே வந்து affect ஆகவே இல்லை. Third generation வந்து பாத்தீங்கன்னா we have one affected male and one affected female child வந்து present. மிச்சம் மூணு பேருமே வந்து they are said to be unaffected. So the chart வந்து அனலைஸ் பண்ணி இங்க வந்து dominant X dominant Y இல்ல dominant risk என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So the obviously இந்த chart அனலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்ன இருக்காங்க, ஃபீமேல்ஸ் மட்டும் தான் எஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஃபீமேல்ஸ் மட்டும் எஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா அந்த இடத்துல ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்க முடியும், obviously dominant X link. ஸோ dominant X linkல மட்டும் தான் என்ன ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா females வந்து will be affected. எதுக்கு இதை நான் மற்ற ஆப்ஷன்ஸை கன்சிடர் பண்ணல, why can't it be dominant Y linked or recessive X linked, recessive Y linked இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு இதில் மேல் மட்டும்தான் எஃபெக்ட் ஆயிருக்காங்க, ஃபீமேல் ரிமைன்ஸ் அன்எஃபெக்டட். ஸோ ஃபீமேல் எனக்கு அன்எஃபெக்டடாக இருந்தாலுமே ஆனால் குழந்தைங்களுக்கு என்ன ஆயிருக்கு, பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அது வந்து எஃபெக்ட் ஆயிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் ஃபாதர் மேல் மட்டும்தான் எஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ மேல் குரோமோசோம் எனக்கு என்ன ஆயிருக்கு, எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் அப்படின்னு இருக்குன்ற பட்சத்தில் ஃபாதர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒய் குரோமோசோம்ஸ் பூராவுமே வந்து சன்ஸ்க்கு வந்து பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க, எக்ஸ் குரோமோசோம் ஃபுல்லாமே பேபி கேர்ள்ஸ்க்கு வந்து பாஸ் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒய் ரிமைன்ஸ் அன்எஃபெக்டிவ், வேற எக்ஸ் மட்டும் தான் எஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் ஈஸியாக என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மை ஆன்சர் கேன் பி டாமினன்ட் எக்ஸ் லிங்க். ஸோ நல்லா பாருங்க, செகண்ட் ஆன்சர் தெளிவாக தெரிஞ்சிடும். ஒன்லி ஃபீமேல்ஸ் மட்டும் தான் எஃபெக்ட் ஆயிருக்காங்க, மேல் குழந்தைங்களுக்கு எந்த எஃபெக்ஷனுமே இதில் வந்து கிடையாது. ஸோ த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி டாமினன்ட் எக்ஸ் லிங்க். நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, the next question. Yes, the salient features of a genetic code are dash. The given options are the code is palindromic, UGA acts as the initiator codon, the code is unambiguous and specific, the code is necessary universal. Choose the most appropriate from the given options below. So எது இது வந்து கரெக்டா ஜெனடிக் கோடுக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சிருக்கலாம், the code is unambiguous and specific, the code is said to be nearly universal. எனக்கு எல்லா கோடுமே palindromic-ஆ இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதில் கரெக்டான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா it is going to be option B, that is C and D only.